Om Saravana. Hello, hi, happy morning to all my brothers and sisters of third year CSE students. This is your class in Internet Programming. Today we are going to complete a syllabus because you are having only one topic pending, that is about an SOAP, Simple Object Access Protocol. That is an abbreviation of your SOAP. In previous class, we have seen the database connecting with your web services. ஸோ அதில் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டெப்ஸும் ட்ரை பண்ணுங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் நான் அகைன் ஐம் ரிப்பீட்டிங். த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வித் யோர் வெப் சர்வீசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க் அவுட் தட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நவ் வில் see a concept about SOAP. ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஐ வில் அசைன் தி அசைன்மெண்ட் ஃபார் யூ. ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஏன்னா சிலபஸ் முடிச்சிடுறோம். சோப் பற்றின கான்செப்ட்ஸும் கம்மி தான். மேக்ஸிமம் இட் வில் டேக் 10 minutes தான். 10 minutes அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணோடனே ஐ வில் கிவ் சம் அசைன்மெண்ட்ஸ். ஸோ டூ யர் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் தென் சப்மிட் இட் அவுட். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை சோப்? திஸ் இஸ் யுவர் சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஸோ உங்கள் சோப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் பேஸ்ட் மெசேஜிங் ப்ரோட்டோகால். எதுக்காக அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. சோப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். இதனுடைய இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி யூ ஹாவ் அ இன்டர்நெட். ஸோ அந்த இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் வெப் சர்வீசஸ் இருக்குது. அந்த வெப் சர்வீசஸ் எல்லாமே ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுது. ஸோ எதுலேருந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் டேட்டா, கன்சியூமர் டேட்டா. ஸோ அந்த கம்ப்யூட்டர் டேட்டா என்னவாக வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். வாட் எவர் த எலக்ட்ரானிக் டிவைஸ் இட் மேபி. ஸோ அதுலேருந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறாங்க டு அன் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி அதை வெப் சர்வீசஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இதுதான் உங்கள் சோப்புடைய ஃபங்க்ஷன். சோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இதில் வந்து எக்ஸ்எம்எல் பேஸ்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா W3C ரெக்கமெண்டட். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் சென்ட் அண்ட் ரிசீவ் த மெசேஜ் த்ரூ தி சோப். ஸோ சோப் மூலயமா நீங்கள் மெசேஜை ட்ரான்ஸ்மிட் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். ஏன் இது வந்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நெட் மூலயமா, இன்டர்நெட் அப்படின்னாலே நெட்ஒர்க் தான். ஸோ இன்டர்நெட் மூலயமா நீங்கள் கிளைண்ட் அண்ட் சர்வர் கூட இருக்கிற கம்யூனிகேஷன்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட் கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் ஹெச்டிடிபி ஃபார் எக்ஸ்எம்எல் மெசேஜிங். ஒரு எக்ஸ்எம்எல் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோப் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டிரான்ஸ்போர்ட் வெப் சர்வீசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் உங்களுடைய கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் ரிமோட் ப்ரொசீஜர் கால் மூலமா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்டிங் மெசேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். ஸோ இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படின்றதால இது எக்ஸ்எம்எல்ல நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சென்ட் பண்ணி அதனுடைய ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். ஸோ அப்போ வாங்கும்போது யுவர் சோப் வில் எனேபிள் தி கிளைண்ட் அப்ளிகேஷன். அந்த கிளைண்ட்டுக்கு என்னெல்லாம் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாமே ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரிமோட் சர்வீசஸ் மூலயமா அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோப். தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ என்வலப் எலமெண்ட். ஸோ அந்த என்வலப் எலமெண்ட்டை வந்துட்டு ஒரு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் மூலயமா ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது யூ ஹாவ் அ எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் ஆஸ் அ சோப் மெசேஜ். அப்போ இதோட ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் யோர் இன்ஃபர்மேஷன்ஸ். உங்கள்கிட்ட என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டோர் பண்ணுறாங்க. இதோட பாடி எலமெண்ட்டில் வந்துட்டு கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இதோட ஃபால்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு தேவையான மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வாட் வில் பி த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோப் அப்படின்னா சிம்பிளிசிட்டி, போர்ட்டபிலிட்டி, ஃபயர்வால், ஸ்கேலபிள், ஃப்ளெக்சிபிள் அண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி. ரூல்ஸ் ஆஃப் சோப். ஸோ சோப் மெசேஜ் எப்போவுமே
எக்ஸ்எம்எல் கூட என்கோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்வலப் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம எக்ஸ்எம்எலோட நேம் ஸ்பேஸும் எக்ஸ்எம்எலோட ஸ்கீமாவும் யூனிட் 4ல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து சோப்பில் வந்து என்கோட் பண்ணுற அந்த நேம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடிடி ரெஃபரன்ஸை எடுத்துக்காது. ஸோ டிடிடி ரெஃபரன்ஸ் இல்லாமல் தான் உங்களோட சோப் கான்செப்ட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் யோர் XML versions is equal to 1.0 1.0ல என்கோட் பண்ணுறாங்க. என்கோட் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய கம்ப்ளீட் பாத் வந்து பார்த்தீங்கன்னா envelop your XML NS soap, that is http www.w3.org 2003ல் அதோடைய envelopes எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த envelopes வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கோடிங் பார்ட் கொடுத்துட்டு அந்த ஹெட்டரில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணி அந்த பாடி கண்டென்ட்டில் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹவ் டு ரெக்கவர் தட் ஃபால்ட் அண்ட் யூ ஹவ் டு க்ளோஸ் தட் பாடி அண்ட் தென் என்வலப். சோப்புடைய ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு போஸ்ட் தட் இன்ஃபர்மேஷன் இன் அண்ட் கொட்டேஷன், தட் இஸ் http/1.0 அதோடைய ஹோஸ்ட். ஸோ கண்டென்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா text/XML. ஸோ கேரக்டர் செட் வந்துட்டு UTF-8 கண்டென்ட் லென்த். அதுக்கப்புறம் அதோட XML வெர்ஷன்ஸ் வந்து 1.0. ஸோ சோப்போட என்வலப் வந்து பார்த்தீங்கன்னா XMLNSல சோப்பில் http w3.org 2001ல் இருக்க என்வலப்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த ORGயில் 20/112ல் வந்துட்டு சோப் என்கோட் பண்ணும்போது அந்த என்கோடிங் எடுத்துகிட்டு அதுக்கான கொட்டேஷன் நம்ம பாஸ் பண்ணி பாடி ஆஃப் அ கண்டென்ட்டை வந்து நம்ம சோப்பில் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். தென் திஸ் இஸ் யோர் என்வலப். அதுக்கப்புறம் சோப்போடைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா you have same http 200. ஸோ அந்த கண்டென்ட் டைப் text/XML. அந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா NN. அதில் வேர்ஷன்ஸ் கொடுக்கணும். சோப்போட என்வலப் பண்ணும்போது என்வலப் XMLNS தட் இஸ் சோப் அதோட என்வலப் பார்த்து கொடுங்க. சோப் வந்து என்கோடிங் பண்ணும்போது அதோட ஸ்டைல்ஸ் கொடுத்துட்டு தென் யூ ஹவ் டு கெட் யோர் கொட்டேஷன் அஸ் அ ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த கொட்டேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட என்வலப் இப்படி தான் வந்துட்டு ஹேக் ஆகும். ஸோ சி ஹேவ் ஏ HTTP ஹெட்டர் இன் யோர் சோப் ரெக்வஸ்ட். அப்புறம் சோப் ரெஸ்பான்ஸ்லேயே HTTP ஹெட்டர் இருக்குது, சோப்போட ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் என்வலப். இந்த என்வலப்புக்குள்ளே ஹெட்டரை வந்து ஆப்ஷனாக வச்சுட்டு அதோட பாடி ஆஃப் அ கண்டென்ட் டிஸ்கிரைப் பண்ணோம். அதே மாதிரி HTTPல ஹெட்டர் இருக்குது. ரெஸ்பான்ஸ் சைடில் தேர் ஆல்சோ யூ ஹேவ் அ சோப் என்வலப், தென் யூ ஹேவ் அ ஹெட்டர், தென் பாடி ஆஃப் அ கண்டென்ட். that body of a content will returns your fault data. ஏதாச்சும் fault errors இருந்துச்சு அப்படின்னா அந்த fault errors வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதிலே இது உங்களுடைய கிளைண்ட் ப்ராசஸ். இந்த கிளைண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் டஸ் யோர் வெப் சர்வீசஸ் அண்ட் ப்ரொவைடர் DES வெப் சர்வீசஸ். ஸோ கிளைண்ட் DES வெப் சர்வீசஸில் யூ ஹாவ் அ கிளைண்ட் வித் அன் யூசர் இன்டர்ஃபேஸ், தென் கிளைண்ட்டுடைய ஃபக்டியான். அது நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கவர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறத சோப்பில் கொடுத்துட்டு அதனுடைய HTTP கான்செப்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணி வெப் சர்வீசஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த வெப் சர்வீசஸ்க்கு கொடுக்கும்போது யூ மஸ்ட் ஹாவ் அ இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ வித் அண்ட் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் ஆஸ் அ லேன். ஸோ அந்த லேன் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அப்போ there you have XML for analysis and then provider implementation. ஸோ அந்த ப்ரொவைடர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கவர் பண்ணி உங்களுடைய சர்வர் செட்டிங்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் ஹாவ் அ சேம் HTTP அண்ட் தென் யோர் சோப் கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் கிளைண்ட் அண்ட் தென் ப்ரொவைடருடைய வெப் சர்வீசஸ் உடைய இன்டராக்ஷன்ஸாக. ஸோ ஒரு கிளைண்ட்டு ஒரு சர்வரை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் டிஸ்கவர் பண்ணணும், அது இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதில் இருக்க வேல்யூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இது உங்கள் சோப்புடைய இன்னொரு ஸ்ட்ரக்சர் நோட்ஸு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோர் சோப் கண்டெய்ன்ஸ் யோர் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் பேஸ்ட் ஆன் RPC. ஸோ நம்ம அதில் W3C ரெக்கமெண்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா RPC ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட HTTP வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அண்ட் தென் லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டாக் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ அதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு 2 kinds ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ உங்கள் சோப்புடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அ என்வலப்,
அந்த என்வலப்பில் இருந்து ஹெடர் பார்ட் இருக்குது, பாடி பார்ட் இருக்குது, அதில் நம்ம ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்வலப் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய ரூட் எலமெண்ட். ஓகே, ஸோ அந்த ரூட் எலமெண்ட் சோப்போட டாக்குமெண்ட்டை எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது யூ மஸ்ட் ஹவ் two things. Your first one is namespace and second one is your encoding style. ஸோ namespace அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்எம்எல் என்ன சோப்பில் ஹெச்டிடிபியில் www.w3.orgல அந்த என்வலப் கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்கோடிங் ஸ்டைல் அப்படின்றது எங்கே இருந்து என்னோட எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை நான் எடுக்க போகிறேனோ அதனுடைய என்கோடிங் பார்ட்டை நான் டிக்ளேர் பண்ணுறது. ஸோ தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் என்வலப். செகண்ட் ஒன் இஸ் ஹெட்டர். ஸோ ஹெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சோப்போட ஹெட்டர் ஃபீல்டு எப்பவுமே ஆப்ஷனல் தான். ஏன் அப்படின்னா இது கம்பல்சரி உங்களோட ஹெட்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேரி ஓவர் பண்ணும். ஸோ அது கேரி ஓவர் பண்ணும்போது யுவர் ஹெட்டர் வில் கண்டெயின் 3 attributes. ஃபர்ஸ்ட் ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், செகண்ட் ஒன் ஆக்டர், தேர்ட் ஒன் என்கோடிங் ஸ்டைல். மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஸ்பெசிஃபை 0 or 1. இப்போ வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து ஹெட்டரை ப்ராசஸ் பண்ணுறாரு. அதோட மெசேஜ் பார்ட் எண்ட் பாயிண்டில் கொடுக்கும்போது 2 எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஒன்று சோப்போட ஆக்டர், தட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை யுவர் இஆர்ஐ. அதுக்கப்புறம் என்கோடிங் ஸ்டைல், அது வந்து பார்த்தா உங்கள் டேட்டா டைப்பை டாக்குமெண்ட்டில் என்கோட் பண்ணுறாங்க. தென் யுவர் சோப் ஹெட்டர் தட் பாஸ் யுவர் மெசேஜ் ஃப்ரம் தி ரெசிபியன்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாடி. ஸோ சோப்போட பாடி எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சோப் மெசேஜ் உங்களுக்கு இன்டென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. தென் யர் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபால்ட். ஸோ ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் எலமெண்ட் தான். அது உங்களுக்கு எரர் கோடு இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ட்டு கோடு உங்களுக்கு எனேபிள் ஆகிட்டு டிஸ்பிளே ஆகும். இல்லை அப்படின்னா we can leave it as such. தென் நெக்ஸ்ட் வந்து சோப் அண்ட் ஹெச்டிடிபி. சோப் அண்ட் ஹெச்டிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி டிசிபி ஐபி ப்ரோட்டோக்காலுக்கு ரிலேட்டடாக வந்து கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ இதை கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களோட ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி அண்ட் எக்ஸ்எம்எல்லுடைய காம்பினேஷனில் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. இப்போ சோப் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ நீட் டு கிவ் தட் கண்டென்ட் டைப் அதே கண்டென்ட் லென்த். ஸோ எக்ஸ்எம்எல் வெர்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சோப் அப்படின்னு வரும்போது அதனோட என்வலப் என்கோடிங் இருக்கணும், அதை என்கோடிங் பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேம் அப்படின்னு கொடுக்கும்போது யார் டிக்ளரிங் த நேம் ஆஸ் ஏபிசிடி. ஸோ நேம் கொடுத்தாச்சு, நேமோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு, என்வலப்போட பாடி கொடுக்கணும். ஸோ அந்த என்வலப்போடைய சோப் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதோட ரெஸ்பான்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா you have a HTTP, then your same content type, content length, then XML versions எல்லாமே கொடுத்துரும். Then this is next one is your XML encoding. ஸோ என்கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா XS அப்படின்ற எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த XS எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் you have a student as a file name. அதில் வந்து காம்ப்ளெக்ஸ் டைப் கொடுத்துட்டு சீக்வன்ஸை நீங்கள் அசைன் பண்ணோம். அந்த சீக்வன்ஸில் you have a element type as name, roll number and address of that student. அதுக்கப்புறம் அட்ரஸ் அப்படின்றதுல வரும்போது you have to indicate your street, city and then country. ஸோ இது எல்லாமே சீக்வன்ஸில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே பாருங்கள் you have an example how to precede your schema definition. ஸோ ஸ்கீமா டெஃபினிஷனை சோப் என்கோடிங்கில் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. தட் இஸ் E:student அப்படின்னு வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் AAA, ரோல் நம்பர் 11. ஸோ அவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா XYZ ரோட், PQR சிட்டி அண்ட் தென் இந்தியா. நம்ம என்ன மேலே அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சோப்பில் வந்து என்கோட் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்கோடிங் ஆஃப் அரே. இதில் அரேஸ் எப்படி என்கோட் பண்ணலாம் அப்படின்னா எலமெண்ட் நேம் கொடுத்தாச்சு, தட் இஸ் மை அரே. தென் யோர் டைப் இஸ் சோப் என்கிரிப்ட் ஆஃப் அரே. இதில் ப்ரிசீடிங் எலமெண்ட் இருக்கும். அந்த ப்ரிசீடிங் ஸ்கீமா வந்து பார்த்தீங்கன்னா சோப் என்கோட் பண்ணும்போது அந்த அரே டைப் XSD அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த நம்பர் நம்ம அசைன் பண்ணோம். விச் மீன்ஸ் இட் அசைன்ஸ் யோர் அட்ரஸ் ஆஃப் யோர் அரே இன் 3 integers. அதுதான் 1, 2, 3 அப்படின்ட்டு 3 இன்டீஜரில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் யோர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் RPC ரெப்ரசன்டேஷன். ஸோ RPCனா ரிமோட் ப்ரொசீஜர் கால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வில் மேக் அ கால் டு த மெத்தட் விச் இஸ் reside to your another machine. இதில் சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா RPC ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதை ஸ்டைலில் ஆட்ரிபியூட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா சோப் நான் பைண்ட் பண்ணலாம். ஸோ பைண்ட் பண்ணும்போது ஐ கேன் ஹாவ் த ஸ்ட்ரக்சர் எலமெண்ட். அதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் XML versions is equal to 1.0. ஸோ XML என்வலப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் XSD டிக்ளேர் பண்ணணும், XSI டிக்ளேர் பண்ணணும், என்கோட் பண்ணணும். NS0 1 கொடுத்துட்டு அதை என்கோட் பண்ணி ஹலோ அப்படின்ற மெசேஜ் நீங்கள்
ஆர்பிசி மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் உங்களுடைய கண்டென்ட் ஆஃப் தட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதோட உங்களுடைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் இயர் சிஎஸ்சியில் ஐம் ஹேண்ட்லிங் 3 சப்ஜெக்ட்ஸ். அந்த 3 சப்ஜெக்ட்ஸில் ஒன் ஆஃப் யுவர் சப்ஜெக்ட் சிலபஸ் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட், தட் இஸ் இன்டர்நெட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த கிளாஸோட நம்ம சிலபஸ் முடிச்சிடுறோம். மொபைல் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் அந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன சாட்டர்டே ஐ வில் கம்ப்ளீட் யுவர் சிலபஸ். ஓகே, ஸோ சிலபஸ் இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் சேம் திங் விச் ஐ வாஸ் டிக்ளர்ட் இன் யோர் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் கிளாஸ். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், டோன்ட் பி கேர்லெஸ் அண்ட் டோன்ட் பி லேசி. ஒர்க் அவுட் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் யுவர் செமஸ்டர். ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரே போன செமஸ்டர் அரியர் விழுந்துருச்சு வித்தவுட் எனி அன்எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி 4th செம்மில் நல்ல கிரேட் வாங்கி நல்லா பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 5th செமஸ்டரில் 2 அரியர் 3 அரியர் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன், உங்களோட ரீ எக்ஸாம்ஸ் நடக்கும். டூ வெல் தே ரீ எக்ஸாமினேஷன்ஸ். இந்த செமஸ்டர் எக்ஸாம் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ட்ரை டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் அண்ட் ட்ரை டு கெட் பாஸ் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். Okay, because your life is in your hand. Do better and feel better. Thank you.